சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சட்டசபையில் உதயநிதியை தூக்கிய போலீஸ், பரபரப்பு. திமுக தற்போது எதிர்க்கட்சியாக சட்டசபையில் அமர்ந்திருக்கிறது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் தோல்வியடைந்ததன் காரணமாக எதிர்க்கட்சி தலைவராகும் அந்தஸ்தையும் தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் இழந்துவிட்டார். தொடர்ந்து உதயநிதியே எதிர்க்கட்சி தலைவராக சட்டசபையில் தனது பங்கினை ஆற்றி வருகிறார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக போட்ட நிதி பட்ஜெட்டில் 30% வரை முறைகேடு நடந்துள்ளது என்பதை தேர்தலுக்கு முன்பாகவே முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அதை ஆதாரத்தோடு நிரூபித்தால் மட்டுமே உரிய தண்டனை கிடைக்கும் என்பதற்கேற்ப பட்ஜெட் தாக்கல் விவாதத்தில் உதயநிதி அவர்கள் மற்றும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் எந்தெந்த துறையில் எவ்வளவு கோடிகள் முறைகேடு செய்துள்ளார்கள் என்பதை கிட்டத்தட்ட 150 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை சபாநாயகரிடம் சமர்ப்பித்திருக்கிறார் முதல்வர் விஜய். இதற்கான நடவடிக்கை எடுக்கும்போது 7 ஆண்டுகள் முதல் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம். எம்எல்ஏ மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் பதவி பறிபோகக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். தேர்தல் ஆணையத்தின் விதிகளுக்கு உட்பட்டு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம். சட்டசபையில் புகுந்து உதயநிதி அவர்கள் மற்றும் திமுகவின் எம்எல்ஏக்கள் தொடர்ந்து சர்ச்சையில் ஈடுபட்டால் அவர்களை சட்டசபைக்குள்ளே புகுந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தகவல் அரசியல் வட்டாரத்தில் தற்போது பரபரப்பை கிளப்பியிருக்கு. தொடர்ந்து மீண்டும் தமிழகத்தில் ஆட்சியை திமுக தான் அமைக்கும். விஜய் அவர்களால் ஓரிரு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடியும். அவரை பெரிதாக கண்டுகொள்ள வேண்டாம் என சாதாரணமாக விஜயை நினைத்து விட்டார்கள். மேலும் என்னைக்கு உதயநிதியை கைது செய்து ஒரு நாள் முழுவதும் உதயநிதி அவர்களுக்கு மிக பெரும் அளவில் தலைவலியை முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்தாரோ அன்றைக்கே முதல்வர் விஜய் அவர்கள் மக்களின் பலமாகவும் மக்களுக்கு உண்மையான நேர்மையான விசுவாசியாகவும் மக்களுக்கு தெரிந்துவிட்டது. மேலும் தொடர்ந்து மக்களுக்கான இந்த பட்ஜெட்டை விஜய் அவர்கள் தந்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக 2வது முறை ஆட்சி அமைத்தால் திமுக வரலாறு சாதனை படைக்கும். திமுகவின் ஒட்டுமொத்த மக்கள் ஆதரிப்பார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திமுக வெற்றி அடையவில்லை. தொடர்ந்து தாவேகாவாகிய புதிய கட்சி விஜய் தலைமையில் ஆட்சியை அமைத்தது. மேலும் திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகளும் திமுகவிலிருந்து வெளியேறிவிட்டது. தொடர்ந்து இதற்கு முன்னர் 10 ஆண்டுகள் திமுக ஆட்சி அமையாத போதிலும் கூட மக்கள் திமுகவின் மீது கருணையின் அடிப்படையில் ஓட்டுகளை போடவில்லை. வெறுப்பின் அடிப்படையில் தான் சில மக்கள் திமுகவுக்கு வாய்ப்பை கொடுத்தார்கள். ஆனாலும் திமுகவுக்கு முழுமையான வெற்றி என்பது எப்போதும் கிடைத்தது கிடையாது. அதிமுக உடைந்து விட்டது என்பதற்காக தான் திமுகவுக்கு வாக்குகளை செலுத்தி பார்க்கலாம் என திமுகவுக்கு ஒட்டுமொத்த வாக்குகளையும் செலுத்தி இருந்தார்கள். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு என்ன செய்தார்கள்? மக்களின் வரி பணத்தை விழுங்கி அவர்கள் சொத்துக்களாக சேர்த்து கொண்டார்கள். ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஊழல் மட்டும்தான் செய்தார்கள். தொடர்ந்து விஜய் அவர்கள் முதல்வராக வந்திருப்பது திமுகவின் ஆட்டமே தலைகீழாக மாறிவிட்டது. மேலும் 10 ஆண்டு காலம் ஆட்சி அமைக்க முடியாத ஊழல் செய்த ஆட்சியை மக்கள் தொடர்ந்து அகற்றிவிட்டார்கள். மேலும் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் கிட்டத்தட்ட 4000 கோடி வரை முறைகேடுகளும் செய்திருக்கிறார்கள். அவர்கள் தனி அறையில் தொடர்ந்து பணங்களை பதுக்கி வைத்திருப்பதையும் சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அனைத்து பக்கங்கள் கொண்ட ஆதாரங்களை சபாநாயகரிடம் சமர்ப்பித்து விட்டார். இதனால் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் சிக்கும் வகையில் அமைத்து விட்டார் விஜய். திமுகவுக்கு மிக பெரும் ஒரு சிக்கல் என்னவென்றால் அது அவர்கள் செய்த ஊழல். அது மட்டுமில்லாமல் இனி வரக்கூடிய தேர்தலிலும் திமுக வெற்றி வாய்ப்பை பெறாது. நடைபெறும் இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, எதிலும் திமுக இனி வெற்றியடைய வாய்ப்பே கிடையாது. ஒன்று அதிமுக, இல்லை என்றால் தாவேகா. ஏனென்றால் திமுகவின் உள்ள ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் வெளியேறிவிட்டது. இதனால் திமுக தனித்து நிற்கும் சூழலே தற்போது உருவாகியுள்ளது. மேலும் உதயநிதியின் ஒட்டுமொத்தமான பேச்சை கேட்டு திமுக தவறு செய்துவிட்டது. உதயநிதியின் நண்பர்கள் தமிழக அரசியலில் அதிகாரிகளிடமும் நேரடியாக தலையிட்டு அவர்களது சுயநலத்திற்காக
திமுகவை மிகவும் மோசமான முறையில் கையாள வைத்து விட்டார்கள். தொடர்ந்து சட்டசபையில் ஆளும் கட்சியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் திமுக திணறி வருகிறது. முதலில் திமுக தான் சீனியர், தாவேகா ஜூனியர் அரசியல், நாங்கள்லாம் உங்களுக்கு கற்றுத்தருவோம் என்றெல்லாம் உதயநிதி பேசியிருந்தார். ஆனால் தற்போது விஜய் அவர்கள் பேச பேச உதயநிதி ஒன்று சட்டசபைக்கே வருவது கிடையாது, அப்படி இல்லை என்றால் சட்டசபையிலிருந்து வெளியேறிவிடுகிறார். அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்புகளை வழங்கப்பட்ட போதும் கூட அவரால் பேச முடியாது என்று கூறுகிறார்கள். ஆனால் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலிலும் திமுகவின் நிலைமை தலைகீழாக மாறும். உதயநிதி அவர்கள் திமுகவில் ஒரு தோல்வியை மீண்டும் தமிழக மக்கள் அவருக்கு கொடுப்பார்கள். தொடர்ச்சியாக மக்களிடம் ஊழல் பணங்கள் தொடர்ந்து மக்களை திமுகவை வெறுக்க வைத்ததே திமுகவில் உள்ள முக்கியமான மாஜி அமைச்சர்கள் தான். போகும் இடத்தில் அனைவருக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. சொன்ன வாக்குறுதிகளையும் அவர்கள் செய்யவில்லை. தொடர்ந்து கோபாலபுர இல்லத்தில் எப்படி சொத்து சேர்க்க வேண்டும் என்பதை அவர்கள் மட்டுமே பார்த்திருக்கிறார்கள். மேலும் சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்கள் நேரடியாக கைது செய்யக்கூடிய ஒரு சூழலும் தற்போது உருவாகியிருக்கு. தொடர்ந்து திமுகவில் உள்ள மாஜி அமைச்சர்கள் இதனால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொண்டு வரும்போது தொடர்ந்து அமளியில் ஈடுபடுகிறார்கள். இது சட்டசபைக்குள் பெரும் தலைவலியை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என திமுக செய்த உள்ளடி வேலைகளும் மக்களுக்கு தெரிந்துவிட்டது. இதனால் ஒருவேளை திமுகவில் உள்ள முக்கியமான மாஜி அமைச்சர்கள் ஏதாவது அமளியில் ஈடுபட்டால் உடனே அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சட்டசபைக்கு வெளியே போலீஸும் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்று நடைபெற்ற சட்டசபையில் தொடர்ந்து முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை தர வேண்டும், எங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளிலும் சரி முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடப்பட வேண்டும் என கூறியிருந்தார். தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து விஜய் அவர்கள் புன்முறுவல் விட்டு வணக்கம் வைத்தார். ஆனால் உதயநிதியோ ஏதோ எதிரியை பார்ப்பது போல தலையை திருப்பிக் கொண்டு கீழே குனிந்து விட்டார். இது முதலமைச்சர் விஜயை அவமதிக்கும் செயலாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜயின் மீது வன்மத்தை கொட்டி கொண்டுதான் இருக்கிறார். இதற்கு காரணம் விஜயின் ஆட்சி அவருக்கு பிடிக்கவில்லை. தொடர்ந்து எப்படியாவது விஜய் முதலமைச்சராவதை தடுக்க பார்த்த உதயநிதிக்கு பேரிடியாக அனைத்து கூட்டணி கட்சிகளும் திமுகவை விட்டு வெளியேறி தாவேகா ஆட்சி அமைக்க சம்மதம் தெரிவித்தார்கள். இதனால்தான் துர்கா ஸ்டாலினிடம் உதயநிதி ஸ்டாலின் கதறி அழுதிருந்தார். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் தற்போது சட்டசபைக்குள் உதயநிதி பொம்மை போலதான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இனி அவரால் எதுவும் செய்ய முடியாது என்பது மட்டும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.